Hi friends, welcome back to our channel Eraal foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான இறால் பிரியாணி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எறா பிரியாணி செய்யறதுக்காக எறா எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது பெரிய எறா தான். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எறா பிரியாணிங்கிறதுனால ஜீரகத்தூள் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் 65 பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இது சேர்த்தா நல்லாயிருக்கும். அது மாதிரி அரிசி மாவு ஒரு டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து ஒரு ட்ராப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 1/2 hour வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இது மசாலாவோடு நல்லா ஊறட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு எறா எல்லாத்தையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து எறா வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா ஃபுல்லாக வந்து கிறிஸ்பாக ஃப்ரை பண்ண வேணாம். நம்ம வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம திரும்ப பிரியாணியில் சேர்க்க போகிறோம். அதனால் வந்து ரொம்ப அப்புறம் ரப்பரி ஆகிடும். லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு 3/4 பக்கம் வந்து எறா வந்து வெந்தால் போதும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நான் இப்போ ரொம்ப வந்து டீப் ஃப்ரை பண்ணலை. இப்போ இந்த ஃப்ரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆயில் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற ப்ரானையும் வந்து ஃபுல்லாக நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் இப்போ இதை ஆயில் சேர்த்துக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எறா ஃப்ரை பண்ண அந்த ஆயிலும் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். ஏன்னா பிரியாணி ரைஸ்க்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்ச பிறகு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரட்டும். அந்த அளவுக்கு வெங்காயம் நம்ம வதக்கி விட்டுக்குவோம். இது வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வதங்குறப்போ பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே அது வதங்கட்டும். இடையில இது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் வந்து எல்லா சைடும் வந்து நல்லா சூப்பராக வந்து வதங்கும். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். பிரியாணிக்கெலாம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின பிறகு பச்சை மிளகா 4 கீரி சேர்த்துக்கிறேன். புதினா இலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அது மேஷ் ஆகி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். நீங்கள் அரிசி வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் எறா வச்சு எறா சாதம் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தக்காளி வந்து இப்போ மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
அந்த தூளில் இருக்கிற ரா ஸ்மெல் போகணும். அதனால் நல்லா ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிரோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்த பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டபுளாக சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். இது ஒரு 1/4 மணி நேரம் விடுவோம். அதுக்கிடையில் நான் பாஸ்மதி அரிசி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். அதுதான் இப்போது இருக்குது. தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அரிசி நல்லா ஊறி இருந்தால் சாப்பாடு சீக்கிரமாக வெந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டோம். தண்ணி நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்குவோம். அரிசி உடையாத அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் சீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம். நார்மலாக வீட்டில் செய்கிற பொன்னி ரைஸ் சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம். சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசி சேர்த்ததுனால அரிசி உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம திரும்ப லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி ட்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தண்ணி ட்ரை ஆகிடுச்சின்னா அரிசி அதுவே மேலே வரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இது அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி உடையாத அளவுக்கு லைட்டாக பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எறாவையும் அதில் சேர்த்துக்கலாம். எறா சேர்த்துட்டு லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தம் போடுறப்போ இப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த எறா நல்லா குக் ஆகி ரைஸோடு அதோட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தம் ஸ்டேஜில் ஈக்குவலாக வச்சு நம்ம அது இப்போ தம் போட்டுடலாம். இதை நீங்கள் அடியில் தோசைக்கல் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மேலே வெயிட் வச்சுருங்க. நான் அந்த இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வச்சு மேலே வெயிட் வச்சுருவேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு. இப்போ திரும்ப லிட்டு போட்டு மூடி வச்சு நம்ம தம் ஸ்டேஜில் விட்டுடலாம். நம்ம பிரியாணி ரெடியான பிறகு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பரான நம்மளோட ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது நார்மலாக செய்கிற ப்ரான் அப்படியே போட்டு செய்கிறத விட இது மாதிரி ஃப்ரை பண்ணி செய்கிறப்போ டேஸ்ட்டாக இருக்கும். நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இன்னும் சூடாக தான் இருக்குது. இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கிறப்போ நம்ம கிண்டுனா அரிசி உடஞ்சிரும். இப்போ பிரியாணி நல்லா ஃபுல்லாக ரெடியான பிறகு நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஆனியன் ரைத்தா வச்சு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி அரிசியில் செஞ்சதுனால அரிசி பாருங்கள் நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது. யாராக அந்த மசாலா ஃப்ரையான மசாலா அந்த ஆயில் எல்லாமே சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணியோட சாப்பிட்றப்போ. நான் பெரிய இறால தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக நம்ம ஊரில் கிடைக்கிற சின்ன இறால கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்கும். இது கூட பாயில்டு எக்கு ஆனியன் ரைத்தா வச்சு அப்படியே சாப்பிட்லாம். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலையும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.